இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி சாம்பார் எல்லாருமே தான் வைப்பாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இட்லி சாம்பாருக்கு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இது எங்கள் மம்மியோட ரெசிபி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். சில டைம் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், நான்வெஜ் செய்ய முடியல அப்படின்னா எங்கள் மம்மியை நான் இந்த ரெசிபி தான் செய்ய சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 6 சின்ன வெங்காயம், நல்ல பழமாக இருக்கதா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 7 பச்சை மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் ஆட் பண்ணிக்கவும் செய்யலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கவும் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, ரெண்டும் ஃபைனாக சாப் பண்ணது. 1 கத்திரிக்காய். கத்திரிக்காய் என்ன சைஸில் ஆட் பண்ணுறீங்களோ அதே சைஸில் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பேபி பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். 3/4 கப் பருப்புக்கு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் மீடியம் ஹீட்டில் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா தாளித்து ஆட் பண்ணணும். இப்போ 2 விசில் வச்சதில் பருப்புலாம் நல்லா குழஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் மத்து வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டைத்துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் 6 வரமிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரமிளகாவும் வறுத்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த திக்னஸில் சாம்பார் தேவையோ அதளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ 10 நிமிஷம் சாம்பார் கொதிச்சிருச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பச்சை மிளகாய் சாம்பார்னு ஒரு ரெசிபி போட்டிருந்தேன். அது ஒரு 5-6 பேர் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த சாம்பாரும். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க.